லாஸ் ஏஞ்சல்ஸில் கிட்டத்தட்ட 10 நாளாக வந்து இந்த வைல்டு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஏகப்பட்ட பேரை வந்து பாதிச்சிருக்கு. இன்னுமே வந்து அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பிங்க் கலர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து அவங்க மரங்கள் மேலேயுமா அந்த செடிகள் மேலேயுமா எல்லா இடத்துலையுமே வந்து எங்கெங்கெல்லாம் நெருப்பு வந்து பற்ற முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வந்துருக்காங்க. நம்ம என்னதான் இந்த பிங்க் கலர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த பிங்க் கலர் ஸ்ப்ரேல வாட்டரும் அமோனியம் பாஸ்பேட் ரெண்டு மிக்சர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபயர் ரிட்டார்டண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபயர் ரிட்டார்டண்டாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மரங்கள் மேலே அந்த செடிகள் மேலே இது ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த செடிகள்லாம் ஆல்ரெடி வந்து நெருப்பு வந்து அந்த டீகாம்போஸ் ஆகி அந்த நெருப்பை தான் வந்து வெளியேறிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணும்போது இது ஒரு கோட்டிங், ஒரு லேயராகவும் ஒரு பேரியராகவும் ஆக்ட் ஆகி அந்த நெருப்பை வந்து திருப்பி வந்து ரேடியேட் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தீயணைப்பு வீரர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையுமே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு தீ அணைச்சிட்டு இருப்பாங்க, அங்கே அணைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த பிங்க் கலர் லைட் ஸ்ப்ரெட் பண்ணனால ஸோ இந்த இடத்துல அணைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க.